முதல்ல கேசினோ தியேட்டர் அப்படின்னாலே வந்து இந்த சிலை தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1940 வைக்கும் போதுலேருந்து இந்த சிலை இருக்கு. தியேட்டர் அவங்க ஆரம்பிச்ச புதுசுலேயே இது இருக்கு. ஓகே. இது ஒரு இங்கே ஒரு ஐகானிக் ஒரு லேண்ட்மார்க் மாதிரியே இது செட் பண்ணியிருக்காங்க. நிறைய அந்த காலத்து படங்கள்ல கூட இது வந்திருக்கு. கேசினோ தியேட்டர் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? இந்த தியேட்டர் நாங்கள் வந்து ஆக்சுவலாக ரெடி பண்ணி கோமாளி படத்துக்கு தான் ஓப்பன் பண்ணோம். இந்த தியேட்டர் என்ன ஸ்பெஷல்னா, ஆக்சுவலாக இந்த ஏரியாவே வந்து தியேட்டருக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஓகே. இங்கே வந்தீங்கன்னா ஆக்சுவலாக 6-7 தியேட்டர் இருக்கும் இங்கே சுற்றி. நீங்கள் ஏதாவது கத்தி செலிப்ரேட் பண்ணுற ஏதாவது ஒரு ஆக்டரோட ஃபேனா யாரோட? இல்லை, எனக்கு மனசில் பிடிச்சதுன்னு ஒருத்தர் இருப்பார். ஆனால் அவர் சொல்லும் போதே 40 வருஷம் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமான ஒரு ஆப்ரேட்டர்? 42 வருஷம் 43 வருஷம். இப்போ நீங்கள் முதல்ல எந்த தியேட்டரில் ஸ்டார்ட் பண்ணீங்க? தியேட்டரில் இருந்து ஆப்ரேட்டர் அப்ரெண்டிஸாக இருந்து லைசன்ஸ் எடுத்து பைலட்டில் 79லேருந்து இருந்தேன் 2014 வரைக்கும். ஓகே. அப்புறம் இங்கே கிட்டத்தட்ட எத்தனை படத்துக்கு ஆப்ரேட்டராக வேலை பார்த்து? இங்கிலீஷ் படம் தான் நிறைய பண்ணிருக்கேன். ஒரு 70,000 படம் 75,000 படம். 70,000 75,000 படமா? என்னென்ன சொல்றீங்க? ஹாலிவுட் ஹீரோ அதாவது ஃபேவரட் ஹீரோ யாரு? கிளின்ட் ஈஸ்ட்வுட் ரொம்ப பிடிக்கும். மேனேஜ் பண்றதை தாண்டி வேற என்னெல்லாம் ஒர்க் வந்து நீங்க கேசினோல பண்ணுவீங்க? ஓனர் நம்ம தனியாக இருக்கல, அவங்க கூட எல்லாரும் கூடயும் இருந்து எல்லா வேலையுமே நாங்கள் இங்கே பார்ப்போம். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசினோ தியேட்டருக்கு முன்னாடி தான் இருக்கேன். இந்த சிலையை பார்த்தோன்னே நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பீப்புளுக்கு ஒரு எமோஷன் அப்படின்னே சொல்லி ஆகணும். மவுண்ட் ரோட்டில் அமைஞ்சிருக்கிற இந்த தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 வருஷங்களை கடந்தும் இந்த தேட்டர் ரன் ஆகிட்டு இருக்கு. 1941 இந்த தேட்டர் வந்து கட்டியிருக்காங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த தேட்டர் ரன்ல தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த தேட்டரோட ஓனர்ஸ் தான் பேச போகிறோம். கேசினோ தேட்டர் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல், அவங்க இந்த தேட்டரோட எவ்வளோ கனெக்ட் ஆயிருக்காங்க, என்னெல்லாம் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, ப்ரொஜெக்டர்ஸ் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேசினோ தேட்டர்லேருந்து அருண் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அப்படி தேட்டர் பற்றியும் தெரிஞ்சுக்குவோம். ஹை பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்களை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல கேசினோ தேட்டர் அப்படின்னாலே வந்து இந்த சிலை தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1940 வைக்கும் போதுலேருந்து இந்த சிலை இருக்குது. நீங்கள் இந்த தேட்டரெல்லாம் லைக் ரன் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த சிலையில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணிக்கலாம்? இல்லை, அதான் இது வந்து தியேட்டர் அவங்க ஆரம்பித்த புதுசுலேயே இது இருக்குது. ஓகே. இது ஒரு இங்கே ஒரு ஐகானிக் ஒரு லேண்ட்மார்க் மாதிரியே இது செட் பண்ணியிருக்காங்க. நிறையா அந்த காலத்து படங்களில் கூட இது வந்திருக்கு. நாங்கள் ஆக்சுவலாக இதை திருப்பியும் வந்து சிலை செய்கிறவங்க வச்சு ரெடி பண்ணோம். ஓகே. திருப்பி மழை வெயிலில் கொஞ்சம் அது திருப்பி லைட்டாக சேதமாக இருக்குது. ஆனால் நாங்கள் இதை எடுத்துட்டா கூட எங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆகிடும். ஆனால் கூட நாங்கள் இதை வந்து மெயின்டைன் பண்ணணும், இருக்கணும், இது ஒரு அடையாளமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் இதை அப்படியே வச்சிருக்கோம். மெயினாக ஆக்சுவலி எதனால் அந்த சிலை அப்படியே வச்சுக்கலாத ஐடியா இருக்கு? இல்லை, இது வந்து ஆக்சுவலி அப்போ தேட்டர் வச்சிருக்கவங்க வந்து ஒரு ஐடியாலஜியில் இதை வச்சிருக்காங்க. எங்கள் தேட்டர் லோகோவில் கூட இதுதான் நாங்கள் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா இது ஒன்று ஆல்ரெடி ஒரு அடையாளம். இந்த இதை பார்த்தாலே கேசினோ எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடும். ஸோ அதை எதுக்கு நம்ம புதுசாக எதுவும் கொண்டு வர வேணான்ட்டு நாங்கள் அதே தான் வச்சுருக்கோம். ஓகே. கேசினோ தேட்டர் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? முதல்ல இந்த தேட்டர் நாங்கள் வந்து ஆக்சுவலாக ரெடி பண்ணி கோமாளி படத்துக்கு தான் ஓப்பன் பண்ணோம். நாங்கள் அதை எடுக்கும் போது தெலுங்குல ஒரு மூவி கிப்பின்னு ஒரு படம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு 2-3 months ரெனோவேட்லாம் பண்ணிட்டு நாங்கள் கோமாளிக்கு ரிலீஸ் பண்ணோம். இந்த தேட்டர் என்ன ஸ்பெஷல்னா, ஆக்சுவலாக இந்த ஏரியாவே வந்து தேட்டருக்கு ரொம்ப ஸ்பெஷல். இங்கே வந்தீங்கன்னா ஆக்சுவலாக 6-7 தேட்டர் இருக்கும் இங்கே சுற்றி. இப்போ கேசினோ தேட்டர் அப்படின்றது வந்து ஆடியன்ஸ்க்கு ஒவ்வொரு விஷயம் இருக்கும். இந்த விஷயம் இப்போ கேசினோ அப்படின்னா உங்களுக்கு கேசினோ அப்படின்னா இல்லை, இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் ஆக்சுவலி எங்களோட ரேட்ஸ் வந்து 100-110 அவ்வளோதான் டிக்கெட் ரேட்ஸ். நாங்கள் வந்து யூஷுவல் டேட்ஸில் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்க்கிங்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக ஒரு 20 rupees தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். அப்புறம் நீங்கள் ஃபுட் அண்ட் பிவரேஜஸில் போனீங்கன்னா எல்லாமே பாட்டம் எங்களால் என்ன ரேட் பண்ண முடியுமோ 30 rupees இப்போ காஃபியில் ஆரம்பித்து எல்லா பொருளும் இருக்குது. ஓகே. இப்போ ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் கேசினோவில் ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான். பெரிய படங்கள் இப்போ 2-3 வரல. அப்போல்லாம் எப்படி கேசினோ தேட்டரில் மேனேஜ் பண்ணுறீங்க? இல்லை, அதான் நாங்கள் வந்து ஆக்சுவலி இங்கே ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர் இது. இப்போ நாங்கள் அதான் மோஸ்ட்டாக நாங்கள் எப்படின்னா இங்கே வந்து நிறைய நீங்கள் பக்கத்தில் நிறைய தேட்டர் பார்க்குறீங்க. ஸோ வந்து படம் பார்க்குறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான் வருவாங்க. இங்கே வந்தீங்கன்னா இங்கே தேட்டர் ஸ்க்ரீன் ரொம்ப பெருசாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா கான்ட்ராஸ்ட் இருக்குது. இங்கே தேட்டரில் டிக்கெட்டும் அஃபோர்டபுளாக இருக்குது. பேசிக்காக மூவி போகும்போது இங்கே இந்த ஏரியாலே எல்லா தேட்டருமே நல்லா ஃபுல்லாக போகும். நீங்கள் இங்கேன்னு இல்லை, உட்லாண்ட்ஸ், ஆல்பர்ட் எல்லாமே ஃபுல்லாக போகும். ஆனால் மோஸ்ட்லி நாங்கள் பார்க்குறது வந்து இங்கேருந்து தேவிக்கு அடுத்து எங்களை ப்ரிஃபர் பண்ணுவாங்க நாங்கள் நினைக்கிறேன்.
ஆக்சுவலி தேட்டருங்கும் போது நமக்கு ஒரு எமோஷன் இருக்குல்ல, இங்கே நீங்கள் முதல்ல பார்த்த படம் இங்கே அதாவது நான் வந்து சின்ன வயசில் வந்து நான் இங்கே பிஸ்னஸ் மேன் படத்துக்கு வந்திருக்கேன் தெலுங்குல. இதை ரெடி பண்ணி ஃபஸ்ட்டாக வந்தது வந்து கோமாளி தான். அது வந்து ஜெயம் ரவி அவரே வந்திருந்தார் ஓப்பனிங்க்கு தேட்டருக்கு. அது ஃபஸ்ட்டு படமே பயங்கர ஹிட்டு தான். கண்டினியூஸாக எங்களுக்கு மோர் தென் 4 days ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு அந்த படம். இங்கே வந்து ஸ்க்ரீன் வந்து நிறையா சேஞ்சஸ் தெரியுது. முன்னாடி இருந்ததுல வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கீங்களே. ஆமாம். ப்ரொஜெக்டர்ஸில் என்னெல்லாம் மாற்றிருக்கீங்க? இல்லை அதான் இப்போ ப்ரொஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாங்கள் ஒரு 3 வருஷம் முன்னாடி இங்கே ஆக்சுவலி அப்போ தான் புதுசாக வந்த கான்செப்ட் வந்து RGB லேசர். 4K வந்து எல்லா தேட்டர்லேயும் இருக்கும். 4Kக்கும் RGB லேசருக்கும் இருக்க மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து பல்ப் இருக்காது இதில். இது வந்து லேசர் ப்ரொஜெக்ஷன்லேயே வரும். கிளாரிட்டி அந்த அளவுக்கு இருக்கும். ஸ்டார்டிங் அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஃபுல் அந்த மாதிரி அந்த உள்ளே இருக்க அந்த டார்க்னஸ்க்கு வந்து அந்த கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த டைமில் தான் நிறையா நீங்கள் மாஸ்டர் எல்லாம் அந்த டைமில் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். அப்புறம் கோவிட் இருந்தது ஒரு 3 years. நாங்கள் கொஞ்சம் எல்லாமே தேட்டர்லாம் டவுனாக இருந்தது. ஆனால் இப்போது நல்லா போகுது படங்கள்லாம். அந்த டெக்னாலஜியில் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது வெளியில் 4Kவே உங்களுக்கு ரொம்ப டல்லாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து இது ப்ரிஃபரபுளாக இதே வருவாங்க மோஸ்ட்லி. சரி, ஒரு எமோஷனாக கேட்போம். சினிமா அப்படிங்கிறது வந்து அருண் அவர்களுக்கு இல்லை. இல்லை, நான் வந்து இந்த ஃபீல்டு அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ஃபீல்டில் தான் இருக்கார். ஓகே. நான் ஒரு 2005 நான் வந்து ஒரு 4th 5th படிக்கும் போதுலேருந்து இந்த ஃபீல்டு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு இதில் நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ண முடியுமோ இதில் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிறைய தேட்டரில் வந்து இன்னும் கொஞ்சம் தேட்டர்லாம் எடுத்து நாங்கள் பிஸ்னஸாக இதை பண்ணுறோம். ஓகே. ஆடியன்ஸ்க்கு வந்து என்னென்னலாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் பார்த்து சார்ட் அவுட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ இங்கே கூட நீங்கள் எடுத்த டைமுக்கு வந்து இது வந்து ஒரு நார்மல் லோ லைன் தேட்டராக இருந்தது. இப்போ நாங்கள் காம்படிட்டிவாக வந்துட்டோம். பக்கத்தில் இருக்க எல்லா தேட்டரோட ஒரு காம்படிஷனாக இருக்கும் நாங்கள். ஸோ அதுவே நான் பெருசாக பார்க்குறேன். ஆமாம், முன்னாடி கேசினோ ப்ரெஃபர் பண்ணுறவங்கள விட இப்போ ப்ரெஃபர் பண்ணுறவங்க அதிகமாக ஸ்க்ரீனுக்காகவும் சவுண்டுக்காகவும். ஆமாம். ஸோ சவுண்டிங்கில் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் கேசினோ? சவுண்டு வந்து அதான் இங்கே வந்து 7.1 சிஸ்டம் தான் இங்கே நாங்கள் வச்சுருக்கோம். 1.2ன்னு ஒன்று இருக்குது. மேலே 2 பேஸ் இருக்கும். 7.1னா ஆக்சுவலி அது ஒரு ஆல்ரெடி எல்லோரும் தெரிஞ்சது தான். 7.1.2னா என்னென்னா மேலே வந்து பால்கனியில் இருக்கவங்களுக்கு வந்து தனியாக 2 ஊஃபர் வரும். அதுவும் இந்த தேட்டர் ஆக்சுவலாக ஒரு பால்கனி இல்லாத தேட்டருக்கு தான் அட்மாஸோட எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் அட்மாஸ் பண்ணாமல் இதுலேயே இன்னும் என்ன பேஸ் என்னெல்லாம் வேணுமோ நாங்கள் வந்து ஒரு டீம் இருக்காங்க, அவங்கள வச்சு நாங்கள் எல்லாமே அது படத்துக்கு படம் அது நாங்கள் டியூன் பண்ணி எல்லாமே வச்சுருப்போம். இங்கே வரவங்க வந்து மெயினாக சொல்கிறது ஸ்க்ரீன்லேயும் அந்த சவுண்டுக்காக தான் வருவாங்க. நீங்கள் ஏதாவது கத்தி செலிப்ரேட் பண்ணுற ஏதாவது ஒரு ஆக்டரோட ஃபேனா, யாரோட? எனக்கு வந்து ஃபேன் நீங்கள் இப்போ தேட்டரில் இருக்கவங்கள மட்டும் நீங்கள் தனியாக ஃபேன்னு இது பண்ணிட முடியாது. ஏன்னா எனக்கு மனசில் பிடிச்சதுன்னு ஒருத்தர் இருப்பார். ஆனால் நீங்கள் வந்து எல்லா செலிப்ரேஷன் மூவிஸும் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ரஜினி மூவியில் எடுத்து கமலோட விக்ரம் இங்கே ஓடினது அந்த மாதிரி போச்சு படம். 1 month நியரஸ்ட்டாக எல்லா ஷோஸுமே ஈவினிங் நைட் ஆனால் ஃபுல்லு. ஆனால் மனசில் ஒரு செலிப்ரேட் பண்ணுற ஹீரோன்னு வருது, அது யார் இருக்காங்க? எனக்கு வந்து பர்சனலாக விஜய் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதான் தேட்டரில் இருக்கும் போது எனக்கு அந்த மாதிரி நாங்கள் விஜய் அப்படி இப்படின்லாம் இல்லை. நாங்கள் விஜய் அஜித் எல்லார் மூவிஸுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்ப்போம். ஏன்னா இங்கே வந்து செலிப்ரேஷன் அந்த மாதிரி இருக்கும். நான் அதிகமாக பார்த்தது வந்து இந்த தேட்டரில் வந்து விஜய்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அஜித் மூவி கூட இங்கே நல்லா போச்சு. விஸ்வாசமுக்கு நல்லா இருந்தது. ஃபேமிலி க்ரௌடு. ஏன்னா நம்ம வந்து நீங்கள் ஃபேன்ஸாக என்ஜாய் பண்ணுறதோட ஃபேமிலி ஒரு மோர் தென் 2 weeks 3 weeksலாம் நல்லா போச்சுங்க ஆக்சுவலி. ஓகே, அந்த மாதிரி. ஆமாம். சரி, இப்போது சினிமா தேட்டர் நம்ம சொல்கிறோம், இப்போ நீங்கள் பிஸ்னஸாக ரன் பண்ணுறீங்க. ஓகே, சினிமா தேட்டர் ஏதோ ஒரு எமோஷனோட உங்களுக்கு கலந்ததுன்னு எதாவது இருக்கா? சினிமா தேட்டர்னா எனக்கு இதான்ப்பா அப்படின்னு ஏதாவது விஷயம்? இல்லை, தேட்டர்னா ஆக்சுவலி அதான் நீங்கள் ஆடியன்ஸாக பார்க்குறவங்களுக்கும் எமோஷன் எப்படின்னா என்ன வேலை விஷயம் என்ன இருக்கோ அதெல்லாம் மறந்து நாங்கள் வந்து அந்த 3 years வந்து ஒரு வேறு என்னோடய பழைய பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு படம் பார்க்க வந்திருக்கேன். அதே எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம நல்லா கொடுத்தோமா அப்படின்றது நம்ம சைட்லேருந்து ஒரு விஷயம். பார்க்க வரவங்களுக்கும் வந்து அது ஃபுல்ஃபில் ஆகணும். இது எல்லாம் மறந்துட்டு நீங்கள் இப்போ வரீங்க, ஒரு படத்துக்கு வரீங்க, உள்ளே உட்காந்து ஃபோனை டென்ஷனாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து அந்த படம் உங்களுக்கு கனெக்டே ஆகாது. அது என்ன படமாக இருக்கட்டும், உங்களுக்கு அது ஃபுல்லாக எடுத்துக்கணுன்னா நீங்கள் அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு அந்த படத்தோட கனெக்ட் ஆகணும். அதுக்கு அந்த தேட்டர் ஆம்பியன்ஸ் தேட்டரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ நாங்கள் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறதை நாங்கள் பார்க்குறோம் மெயினாக. கண்டிப்பாக. அப்படி ப்ரொஜெக்டர் ரூம் போயிட்டே பேசலாம். ஓகே. அதாவது இப்போது கேசினோ தேட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த படம் வேறு மாதிரி வந்து ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்ததுலேருந்து சொல்லுங்கள். அதிக நாள் ஓடினது வந்து விக்ரம் போச்சு. ஓகே. அதுக்கப்புறம் அதான் நாங்கள் ஆக்சுவலாக அதான் நாங்கள் எடுத்து இந்த 5 வருஷத்தில் 2-3 வருஷம் கோவிடில் போனனால எங்களுக்கு பெரிய ஹிஸ்ட்ரின்னு இல்லை. நீங்கள் பெரிய ஆர்டன் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய் அப்படிங்கிறத நீங்களே சொன்னீங்க. இப்போ ஒரு படம் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாருல்ல, அதெல்லாம் ஒரு வருத்தமோ இது இப்போ தேட்டர் ஓனராக ஒரு மிஸ்ஸிங்கோ எதாவது இருக்கா?
ஆமா இல்ல கண்டிப்பா நீங்க வந்து ஆஸ் அ தேட்டர் ஓனர்ன்ற தேட்டர் விஷயங்களை விட ஆஸ் அ ஃபேனா வந்து நான் ரொம்ப அது வந்து கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. நான் தேட்டர் ஃபீல்ல வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது. சின்ன சின்ன படங்கள் கூட நான் பெருசா பண்ண ஒரு இது இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் அப்படின்லாம் நம்ம கிடையாது. யார் வேணா எப்போ வேணா அந்த பெரிய ஸ்டேஜுக்கு வந்துட்டே இருப்பாங்க. அந்த ஒரு வருஷம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ பேர் நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் முன்னாடிலாம் வந்து கும்கின்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் பயங்கரமா போச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. அதனாலதான் அந்த ஹீரோ இன்னைக்கு வரைக்குமே நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லாரோட மெயின் இப்போ ஓகே படம் எடுத்தீங்கன்னா அவர் தெரிஞ்சதே அந்த ஒரு ஃபர்ஸ்ட் படம் எல்லாம் நின்றுச்சு எல்லாருக்குமே. அந்த மாதிரி வந்துருவாங்க. அப்கமிங் நிறைய வரும். இருக்கிற ஆர்டிஸ்ட்டுமே பெருசா ஷைன் ஆகிற மாதிரி நிறைய மூவிஸ் வந்துட்டே தான் இருக்கு. ஸோ அதனால ஆனால் அது ஒரு சின்ன ஒரு மிஸ்ஸிங்காக தான் இருக்கும். ஆமா சரி. இப்போ ஆப்ரேட்டர் செட் கொஞ்ச நேரம் அப்படி பேசுவோமா? ஆமா இல்லை ஆமாம் இவரை பற்றி சொல்லணும். மெயினாக இந்திரகுமார்னு ஆப்ரேட்டர் பேர். இவர் வந்து இப்போ நாங்கள் ஆக்சுவலாக இந்த தேட்டரை வந்து ஆக்சுவலாக இப்போ 5 வருஷமாக மெயின்டைன் பண்ணுறோம். அதனால் அவர் இங்கே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு. மோர் தென் ஒரு 40 இயர்ஸ் குறைய அவர் வந்து இப்போ ஆப்ரேட்டர் இதில் இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பைலட் தேட்டர்னு இதில் இருந்திருக்காரு. நீங்கள் அவங்க கிட்ட பேசுங்கன்னா கீழே வைக்கணும். ஓகே ஷோர். ஆனால் அவர் சொல்லும் போதே 40 வருஷம் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமா ஒரு ஆப்ரேட்டர்? 42 வருஷம் 43 வருஷமா 42-43 வருஷமா. எத்தனை எங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? முதல்ல எந்த தியேட்டர்ல ஸ்டார்ட் பண்ணீங்க? சன் தியேட்டர்ல இருந்து ஆப்ரேட்டர் அப்ரெண்டிஸா இருந்து லைசன்ஸ் எடுத்து பைலட்ல 79ல இருந்து இருந்தேன். 2014 வரைக்கும். ஓகே. அப்புறம் இங்க வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்துருப்பீங்களா? இந்த என்ன சொல்றது என்ன இதுல சொல்லுவாங்க ஃபிலிம்ல இருந்து இப்போ டிஜிட்டல் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. முதல்ல ஓட்டுன படம் ஏதாவது ஞாபகம் இருக்கானே? ஆட்டுக்கார அலமேலு. பா அந்த படம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்பதான் கிட்டத்தட்ட எத்தனை படத்துக்கு ஆப்ரேட்டரா வேலை பார்த்துருப்பீங்க? இங்கிலீஷ் படம் தான் நிறைய பண்ணிருக்கேன். ஒரு 70,000 படம் 75,000 படம். 70,000-75,000 படமா? என்னென்ன சொல்றீங்க? ஃபெஸ்டிவல் ஃபர்ஸ்ட் பண்ணதே நாங்க தான். எல்லா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 3 பண்ணோம் பைலட்ல. இங்க ஒரு 3 பண்ணோம். நிறைய பண்ணிருக்கோம். சரிண்ணே, உங்களுக்கு இப்போ இத்தனை வருஷம் இதுலயே கண்டினியூ ஆறீங்கன்னா சினிமானா உங்களுக்கு என்னண்ணே இதுக்கு ஆசைப்பட்டு தான் வந்தீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்ல ஆப்ரேட்டர் வேகன்சி இருந்தது. அதுக்கோசம் எங்க அண்ணன்லாம் கவர்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேட்டரா இருந்தாங்க. சரி. அதுக்கோசம் தான் சேர்ந்து கத்துக்கின அப்ரெண்டிஸ் வந்து ஆப்ரேட்டர் லைசன்ஸ் எடுத்தோம். அப்புறம் அந்த போஸ்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு ஃப்ரெண்டு இருந்தாரு பைலட்ல போய் சேர்ந்தோம். அதுல இருந்து அங்கேயே அப்படியே இருந்துட்டோம். சினிமா மேல எவ்வளவு காதல்? நம்ம ரொம்ப லைக் பண்ணுவோம் படம். அது ஒரு படம் ஃபுல்லா போற சொல்ல முடிஞ்சிட்டு வெளில போறதுன்னா அந்த சந்தோஷம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மாதிரி இப்ப சொல்லுங்கண்ணே, இந்த வியூவர்ஸ்லாம் 10 நிமிஷம் இல்ல ஒரு 10 படம் இல்ல 10 வருஷம் பார்த்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு படத்தை பார்த்து இவ்வளோன்னு சொல்றாங்கல்ல. நீங்க கிட்டத்தட்ட 70,000 படத்துக்கு மேல பார்த்துருக்கீங்க. ஒரு படம் பார்க்கும்போது மெயினாக என்னென்ன தோணும்? இந்த படம் பார்க்குற சொல்லிடுவோம். ஒரு 5 நிமிஷம் ஓடுற சொல்லு என்ன எப்படி இருக்கும் ஏது இருக்கும் என்ன ஏது எல்லாம் நம்மளுக்கு தெரியும். எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ உங்களை பார்த்து ரொம்ப எமோஷ்னலா கனெக்ட் ஆன படம், முதல்ல பார்த்து ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆன படம்லாம் ஞாபகம் இருக்கா? ஸ்டார் வார்ஸ் இருக்கு, எம்பையர் ஸ்டேட்ஸ் பைக், ரிட்டர்ன் ஆஃப் ஜெடை, ஏலியன் 2, பால்டர்கைஸ்ட் 2, பிளாக் ஹோல் எல்லாம் 70mm படம். இதெல்லாமே சரி. நீங்க ஒரு பரிணாமமா சொல்லுங்க. முதல்ல எது இருந்துச்சு, இப்போ எந்த மாதிரி மாறி இருக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம்? ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல ஓட்டிட்டு இருந்தோம், இப்போ டிஜிட்டல்ல மாறி இருக்கு. 2 தான் மாறி இருக்கு. ஆக்சுவலி நடுவில் ஏதோ ஒரு இதெல்லாம் வந்து என்ன சினிமா என்னமோ சொன்னீங்க, சினிராமா. அது வந்து வேர்ல்ட்லயே 713 தியேட்டர் இருந்தது. அதுல இந்தியாவில் 2 தியேட்டர், பெங்களூர்ல கபாலி, மெட்ராஸ்ல பைலட் இருந்தது. சரி, சிஸ்டமே வேற. அந்த சிஸ்டம் நம்ம யாரையும் பண்ண முடியாது. 7 ஆப்ரேட்டர் ஓடும். 7 ஆப்ரேட்டர் வேணுமா? 3 மிஷினுக்கு 3, 4 மிஷினுக்கு 4 ஆப்ரேட்டர், 2 எக்ஸ்ட்ரா ஆப்ரேட்டர். அது சிஸ்டம் வேற. லெஃப்ட் கை வரைக்கும் ஒரு மிஷின்ல ஓடும், ரைட்டு கை ஒரு மிஷின்ல ஓடும், சென்டர் ஒரு மிஷின்ல ஓடும். சவுண்டு தனியா. இப்போ ஐமேக்ஸ் எப்படி ஓடுது, சவுண்டு ஓடுது. அது மாதிரி 7 ட்ராக் ஸ்டுடியோ அப்பவே அது பண்ணிட்டாங்க. எந்த வருஷம்? 1952. சினிராமா 3 வருஷம் ஓடுச்சு அமெரிக்கால. அதுக்கப்புறம் அதை இது பண்ணிட்டாங்களா? 7 படம் எடுத்தாங்க. 7 படத்தோட அதை நிறுத்திட்டு அதுதான் 70mm கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி மாத்திட்டாங்க. சரிண்ணே, நீங்க அவர் சொல்லும் போதெல்லாம் சொன்னார், நான்லாம் மனசுல ஒருத்தரோட ஃபேனாலாம் இருப்பேன்னு. நீங்க அந்த மாதிரி யாரோட ஃபேன்? சினிமா சிவாஜி கணேசன் தான் ரொம்ப பிடிக்கும். சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் பிடிக்கும். அவங்க பாட்டு அவங்க அது எவ்வளோ முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் அவ்வளோவா நம்மளுக்கு பிடிக்குது.
இந்த மாதிரி ஒரு அயோத்தி இந்த மாதிரி ஒரு படம் வந்தா லைக் பண்ணி பார்ப்போம். இது அயோத்தி பிடிச்சதா உங்களுக்கு? சூப்பர் படம். சரி, நிறைய படம் நிறைய ஓட்டிருக்கீங்கல்ல, ஹாலிவுட் ஹீரோ ஏதாவது ஃபேவரட் ஹீரோ யாருன்னு? கிளின்ட் ஈஸ்ட்வுட். கிளின்ட் ஈஸ்ட்வுட் ரொம்ப பிடிக்கும். அது படம்லாம் என்ஜாய் பண்ணுவீங்களா? ஹாரிசன் ஃபோர்டு. உங்க படம்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க? சவுண்டு கேட்கணுன்னே ஒரு ஆடியன்ஸ் இருப்பான். மர்லின் ஃப்ராண்டோ, ராக்வெல்ஸ், நிறைய நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க படம்னா ரொம்ப விரும்பி பார்ப்போம். அந்த மாதிரி தான். சரி, ரீசெண்டாக ரெடி பண்ணியிருக்காங்களோ, நான் ப்ரொஜெக்டர்லாம் மாற்றி ரெடி பண்ணியிருக்காங்க. மாற்றிருக்கிறாங்க, எல்லாமே சிஸ்டமே மாற்றிருக்கிறாங்க, எல்லாமே மொத்தமாக மாற்றிருக்காங்க. சரி, இப்போ இங்கே இந்த சவுண்டிங் இதெல்லாம் மாற்றிருக்காங்கல்ல, நார்மலாக இப்போ ஃபிலிம்லேருந்து நான் பார்த்த நிறைய ஆப்ரேட்டர்ஸே சொல்லுவாங்க, ஃபிலிம்லேருந்து மாற்றினாங்கப்பா அப்படியே நாங்கள் இதுலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா. நீங்கள் அப்படியே எல்லாமே கற்றுக்கிட்டீங்களா ஆப்ரேட்டராக இருந்து? நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அதுல ஒரே ட்ராக், சிங்கிள் ட்ராக், 6 ட்ராக் வரப்போகுது. அவங்க ப்ராசஸர் அந்த வேலையை பண்ண போகுது, அது பண்ணி அது கொடுக்க போகுது. அது தெரிஞ்சுக்கிறதுல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ படம் ஓட்டுறது நாங்கள் தான். ஃபர்ஸ்ட் விஓ போட்டது ஏசியாவில் நாங்கள் தான். டிஜிட்டல் போட்டது நாங்கள் தான். ஃபர்ஸ்ட் ஆபாவானன். ஆமாம், ஆபாவானன் அவர் தெரியும். ரோஜா அந்த படம் ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் ஓட்டோம். ட்ரெயிலர் ஃபர்ஸ்ட் டெமோ கொடுத்ததே நாங்கள் தான். டிடிஎஸ் பேப்பர் கூட வச்சிருக்கிறோம். அதை 2 நாள் தேட்டர் மூடிட்டு அந்த எல்லாம் அமெரிக்காவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்பீக்கர்லாம் போட்டு செட் பண்ணி அந்த படத்தை ஓட்டி காமிச்சோம். அப்புறம் யூஎஃப்ஓ போட்டோம். 2.5 வருஷம் ஃபஸ்ட்டு சேட்டலைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி படம் ஓட்டுறது நாங்கள் தான். ஆனால் சினிமா மாறிடுச்சு நினைக்கிறீங்க நிறையா? இந்த மாதிரி அந்த மரியாதை இல்லை ஆப்ரேட்டருக்கு. ஃபிலிமில் இருந்த மரியாதை இப்போ கிடையாது. நீ இல்லைன்னா டீ கடைக்காரன் வீட்டு போ, கீழே இருக்க பையன் போட்டு பட்டு தானே தட்டினான், அவன் செஞ்சுருப்பான். முன்ன அப்படி கிடையாது, நாங்கள் தான் ஓட்டணும். லைசன்ஸ் இருக்கிறவங்க தான் உள்ளே இருக்கணும் அப்படின்னு. இப்போ அவ்வளோவா அந்த இது கிடையாது, கேஜ் குறைஞ்சி போச்சு. ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது. அதாவது கிட்டத்தட்ட 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமா பற்றி நீங்கள் பேசும்போது கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. ஸோ ஆப்ரேட்டர் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தோம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஜேர்னியை பற்றிலாம் பேசிட்டு இருந்தார். நிறைய விஷயம் அவர் பேசினார். ஸோ நீங்கள் ஒரு 5 வருஷமாக இதில் இருக்கீங்கல்ல, ஆமாம், மேனேஜ் பண்ணுறதை தாண்டி வேறு என்னெல்லாம் ஒர்க் வந்து நீங்கள் கேசினோவில் பண்ணுவீங்க? இல்லை, ஆக்சுவலி நாங்கள் டிக்கெட் கவுண்டர்லேயும் இருப்போம், புக்கிங்கில் இருப்போம். நாங்கள் டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுவோம் வர கஸ்டமர்ஸ்க்கு. அப்புறம் இன்டர்வலில் நாங்கள் அவங்க கூட இருந்து கேன்டீன்லேயும் ஒர்க் பண்ணி எல்லாமே பார்ப்போம். நம்ம அதான் நம்ம ஓனர் நம்ம தனியாக இருக்கல, அவங்க கூட எல்லாரு கூடயும் இருந்து எல்லா வேலையுமே நாங்கள் இங்கே பார்ப்போம். சொன்னால் இப்போ கேசினோ பொறுத்த வரைக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது, இதில் ஏதாவது மாற்றங்கள்லாம் பண்ணுதான்? ஆமாம், இல்லை வந்து சீட் கவுண்ட் வந்து அதே தான் நாங்கள் முன்னாடியிலேருந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் சீட் வந்து ஃபுல்லாக மாற்றிருக்கோம். சீட்டு நாங்கள் தான் அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணது எல்லாமே மாற்றிட்டோம். 654 சீட் இருக்குது. 654. ஆமாம், பால்கனியில் ஒரு 216 இருக்குது, பேலன்ஸ் கீழே சீட்டிங்கு. சீட் எல்லாமே ஒரே இது தான், மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே சீட் தான். ஆனால் அதான் முன்னாடி இருந்தது வந்து எல்லாம் பழைய காலத்து சேர் அதுன்னு இருந்தது. இப்போ எடுத்து நாங்கள் இப்போ எல்லா தேட்டர்லையும் இருக்க மாதிரி சீட்ஸ்லாம் நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். 654 சீட்ஸ் மொத்தம் வருது இப்போ டோட்டலில். ஸோ நிறையா தேட்டரை பற்றி பேசணும். இந்த ஒரு தேட்டர் டூருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நன்றி. ஆனால் நீங்கள் என்ன வேணால் சொல்லுவீங்க, இந்த மாலு, மல்டிப்ளெக்ஸு அப்படின்னு எத்தனை விஷயம் வந்தாலும் இந்த சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டரு, இந்த பல வருஷமாக ஓடிட்டு இருக்கிற தேட்டர்லாம் ஒரு எமோஷன் மாதிரி கனெக்டான விஷயம் தானே. ஸோ எனக்கு இந்த கேசினோ தேட்டரில் போகும்போது அந்த மாதிரி தான் இருந்தது. நான் சின்ன வயசில் பார்த்த தேட்டர்ஸ்லாம் நிறையவே ஞாபகப்படுத்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபேவரட்டான தேட்டர்ஸ் என்ன, உங்களுக்கு நாஸ்டாலஜிக் மெமரிஸ் தர தேட்டர் என்ன அப்படிங்கிறதான் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.